வணக்கம் நண்பர்களே. ஏத்திஸ்ட் சேனலில் மீண்டும் வந்து சேர்ந்ததற்கு இதயபூர்வமான நன்றி. நீங்கள் ஏற்கனவே எகிப்து நாகரிகத்தின் அருள்மிகு கடவுள்களான சூரிய இறைவன் ரா மற்றும் ஒரிசிஸ் போன்ற கடவுள்களைப் பற்றி அறிந்திருப்பீர்கள். அந்த நைல் நதிக்கரை நாகரிகம் நமது மனதில் ஒரு பெரிய கேள்வியை விதைத்தது. கடவுள் எங்கிருந்து வந்தார்? அவர் மனிதனால் உருவாக்கப்பட்ட உருவமா? இல்லை இயற்கையின் அலையிலிருந்து தோன்றிய அம்சமா? கடவுள் நம்பிக்கை ஒரு தனிப்பட்ட அனுபவமா அல்லது பொதுவான மானுட அனுபவத்தின் பிரதிபலிப்பா? இன்று நாம் உலகின் முதல் நகர நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகத்தின் மறைவான மற்றும் ஆழமான கடவுள் ரகசியங்களை முழுமையாக ஆராய்கிறோம். இது வெறும் பழங்கால வரலாற்று கதை அல்ல. இது மானுட சமய வரலாற்றில் மிக முக்கியமான பக்கம். கடவுள் நம்பிக்கையின் மூல வடிவங்கள், சமயங்களின் தொன்மையான தொடக்க கதைகள், மனித மனோதத்துவத்தின் ஆழமான ரகசியங்கள் அனைத்தும் இன்று ஒரே கூரையின் கீழ் வெளிப்படும். முதலில் சிந்து சமவெளியின் சூழல், பின்னர் அதன் முக்கியமான அகழாய்வு சான்றுகள், அவற்றின் தத்துவ ரீதியான விளக்கங்கள், உலகின் மற்ற நாகரிகங்களுடன் ஒப்பீடு, இறுதியில் ஒரு ஆழமான திருப்பம் என இக்காணொளி அமைகின்றது. சிந்து சமவெளி நாகரிகம் உலகின் முதல் நகர நாகரிகங்களுள் ஒன்று. கிமு 3300 முதல் 1900 வரை சுமார் 1400 ஆண்டுகள் சிந்து நதி மற்றும் சரஸ்வதி ஆறுகளின் அருளால் செழித்தது. மொஹஞ்சதாரோ, தாஜ்திரி, கலிபங்கான், லோதல், ராக்கர்ஹி, குண்டல்பூர், சுலங்கி என 2000க்கும் மேற்பட்ட நகரங்கள், கிராமங்கள், வர்த்தக மையங்கள். இந்த நாகரிகத்தின் தனித்தன்மை என்ன? உயர்ந்த நகர அமைப்பு. மொஹஞ்சதாரோவில் 700க்கும் மேற்பட்ட சரிநிலை வீடுகள், ஒவ்வொன்றிலும் சொந்த குளியலறை, கழிவறை மற்றும் வடிகால் அமைப்பு. பெரிய பொது குளங்கள், 10 மீட்டர் அகல வீதிகள், திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, சுத்தமான நீர் முகாம், கழிவு அகற்றல் முறை, உலகின் முதல் சானிடேஷன் நகரம். அவர்களின் பொருளாதாரம் சிந்து வயல் செழிப்பு, கோதுமை, பார்லி, பருத்தி, கரும்பு, உலகின் முதல் பருத்தி ஷாப்பிங், பருத்தி துணிகள் மெசபொட்டாமியாவுக்கு ஏற்றுமதி என அனைத்திலும் சிறந்து விளங்கின. தாம்பு, வெள்ளி, தங்கப்பொருள், சிகப்பு ஓடு, பானை என அனைத்திலும் அவர்கள் விளங்கினர். அவர்களின் சமூக அமைப்பு. ராஜாக்கள் இல்லை, புரோகிதர்கள் இல்லை, போர்க்கியர்கள் இல்லை. சமத்துவ சமூகமாக இருந்திருக்கலாமோ? இல்லை ஒரு மென்மையான ஜனநாயகமாக இருந்திருக்கலாமோ? இந்த சமூக அமைப்பு அவர்களின் கடவுள் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறதா? சிந்து எழுத்துக்கள் 400க்கும் மேற்பட்ட சின்னங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. எனவே அகழாய்வு சான்றுகளே நம் ஒரே வழிகாட்டி. சிந்துவெளியின் மிக முக்கியமான சான்று ஹரப்பாவில் 1928ஆம் ஆண்டு கிடைத்த பசுபதி முத்திரை. இதன் உயரம் 3.56 சென்டிமீட்டர். ஸ்டீடைட் கல் முத்திரை எனவும் இது அழைக்கப்படுகிறது. மையத்தில் ஒரு ஆண் தெய்வம் யோக நிலையில் அமர்ந்துள்ளது. பாதங்கள் அந்த உருவத்தின் வயிற்றின் மீது, கைகள் முழங்கால்களில் சமமாக வைக்கப்பட்டு, தலையில் 3 முகங்களுடன் இது கண்டுபிடிக்கப்பட்டது. இரு கொம்புகள், கழுத்தில் 3 மாலைகள், கைகளில் 2 பாம்பு போன்ற உருவங்கள், சுற்றுப்புறத்தில் 8 விலங்குகள். அந்த 8 விலங்குகள் மேலே யானை, வலது பக்கம் மேலே எருது, வலது பக்கம் கீழே முயல், நேரெதிராக கீழே புலி. இந்த விலங்குகளின் சுற்றுவட்டம் பஞ்சமுக சிவனை நினைவூட்டுகிறதா? பிரபல ஆராய்ச்சியாளர் ஜான் மார்ஷல் 1931இல் புரோட்டோ சிவா, முன்னோடி சிவன் என்று இதற்கு பெயர் சூட்டினார். யோக நிலையில் சிவபெருமானின் யோகி உருவம், பசுபதி விலங்குகளின் இறைவன். ரிக்வேதத்தில் ருத்ரராக சிவனின் ஆரம்ப உருவங்களும் கண்டெடுக்கப்பட்டன. யோக சூத்திரங்களுக்கு முந்தைய யோகம். இவ்வளவு புகழ் இருந்தாலும் சில விமர்சனங்களும் உண்டு. சிலர் இது மர ஆவி என்று சொல்கின்றனர். தத்துவ ரீதியாக அணுகினால் கடவுள் முதலில் இயற்கை உருவங்களாக தோன்றி பின்னர் மனித உருவம் பெற்றிருக்கலாம் என ஒரு கருத்து உண்டு. இல்லை மனித மனம் கடவுள்களுக்கு உருவம் அளித்ததா என மற்றொரு கருத்தும் பரவலாக இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட இதே போன்ற முத்திரைகள் கிடைத்துள்ளன. சிலவற்றில்
திரிசூலம் போன்ற சின்னங்களும் அடங்கியுள்ளது. லிங்க யோனி சின்னங்கள் சிவன் சக்தி வழிபாட்டின் 5000 ஆண்டுகள் பழமையை எடுத்துரைக்கிறது. எகிப்தின் ஒரிசிஸ் கடவுள் உடனான ஒத்திசைவு இங்கும் காணப்படுகிறது. சிந்து சமவெளியில் 2000க்கும் மேற்பட்ட சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை 4 அங்குல உயரம், கற்பூர மாலைகள், தாய் தெய்வங்கள், வளமை, கற்பம், பூமி இறைவி. மொஹஞ்சதாரோவில் பெரிய குளத்திற்கு அருகில் மேலே சொல்லப்பட்ட அனைத்து சிலைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி மக்கள் வீடுகளில் தெய்வங்களை வணங்கினார்களா? ஏனெனில் பெரிதாக கோயில்கள் கண்டெடுக்கப்படவில்லை. கடவுள் தனிமனித வாழ்வில் இருந்திருக்கலாம். தத்துவ கேள்வியாக பெண் தெய்வங்கள் முதலில் தோன்றியதா? புருஷன் பிரகிருதி இருமையின் தொடக்கமா? ஆர்வை மரம் வழிபாடு, கொம்பு உருவங்கள், மரத்தின் கீழ் புனித மர வழிபாடு. விலங்கு வழிபாடு பரவலாக காணப்பட்டிருக்கிறது. 1500 ஒரு கொம்பு எருது முத்திரைகள், யானை, புலி, முயல், கலிங்கபாணில் 12 தீ வழிபாட்டு தலங்கள், ஆட்டுக்குட்டி எலும்புகள் பலி கொடுத்ததற்கான சான்று என அனைத்தும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கோயில்கள் இல்லை, சிலைகள் சிறியவை, ஜனநாயக சமயமாக இருந்திருக்கலாம். சிந்து சமவெளி ஏன் அழிந்தது? காலநிலை மாற்றம், சரஸ்வதி ஆறு உலர்வு, ஆரியர் படையெடுப்பு கோட்பாடு மறுக்கப்பட்டுள்ளது. டிஎன்ஏ ஆய்வுகள் அதன் தொடர்ச்சியை காட்டுகின்றன. பசுபதி உத்திர சிவன், தாய் தெய்வம் பார்வதி, சிந்து எழுத்து 400 சின்னங்கள். இன்று வரை ஏஐ தொழில்நுட்பத்தால் கூட சிந்து எழுத்துக்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு புத்திசாலிகள் சிந்து சமவெளி மக்கள். இன்று சிந்து சமவெளி நாகரிக மக்களின் கடவுள் வழிபாடு மற்றும் அவர்களின் பன்மையான வரலாற்றுகளை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டிருப்போம். அடுத்து சுமேரிய நாகரிக மக்கள். வாழ்க தமிழ்! நன்றி.